ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இது. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ யார் யாருக்கு என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th 12th மார்க் ஷீட்டு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் இருக்கும். 12th மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட் காப்பி இருந்தாலும் ஓகே. இன்கேஸ் உங்கள்கிட்ட மார்க் ஷீட் இருந்தாலும் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசி. ஸோ டிசியும் பற்றிக்கும் உங்களுக்கு இருக்காது. மேபி அதில் வந்து ஆப்ஷனபிளாக தான் இருக்கும். ஸோ டிசியும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க ஆல்ரெடி இருக்குன்னா ஓகே, இல்லாதவங்க ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க பிஃபோராகவே. நெக்ஸ்ட்டு வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே நம்ம தமிழ்நாடை விட்டு அதர் தென் ஸ்டேட்லேயும் அதர் தென் ஸ்கூலில் யாருன்னா வந்து 6th to 12th வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து இன்கம் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.5 lakhsக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இன்கம் இருக்கும், ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அது தேவையானவங்க இன்கம் சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட். ஸோ ஃபேமிலியில் வந்து நீங்கள் தான் ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட். ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து முதல் பட்டதாரி அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா உங்களுக்கு வந்து ஃபீஸில் வந்து 25,000 எவ்ரி இயர் ரெடியூஸ் ஆகும். ஸோ இது எல்லாருமே வந்து கம்பல்சரி வாங்கி வச்சுக்கணும். இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 7.5 ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷன் என்னென்னா 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஸோ எல்லாருமே இந்த 7.5 ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுங்க. யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th 12th வரைக்கும் படித்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும். அதர் தென் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அவங்க மட்டும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் அதை கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட். ஸோ இப்போ யாருன்னா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் லேபிள் ஒரு ஹேண்டிகேப்பாக இருக்கலாம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து சம் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான நீங்கள் ப்ராப்பரான எக்ஸ் சர்வீஸ் மேனா அது எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் இருக்கணும். ப்ளஸ் வந்து டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சனுக்கு அவங்களுக்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஸ் சர்டிஃபிகேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸ் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரெஃப்யூஸ் அதுக்குன்னு தனி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் யாருன்னா ஸ்ரீலங்கன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ, ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஜாயின் பண்ணுற ஐடியா இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி தேவை. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வந்து மார்க் கேல்குலேட் பண்ணுறது, கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணுறதுன்னு. ஸோ அதுவும் நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகணுன்னு ஐடியா இருக்கோ, ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஸ்போர்ட்ஸ் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் மோஸ்ட்லி எங்கெங்கே வாங்குற மாதிரி. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டோ சரி சில சர்டிஃபிகேட் எல்லாமே இ-சேவையிலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டிஎன்ஏ வெப்சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட் யார் யாருக்கு தேவைப்படாதும் ஒன்ஸ் அஃபிஷியலாக நான் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் வந்து டிசி, மார்க் ஷீட்டு, அப்புறம் அந்த 7.5 ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் ஸ்கூலில் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து விஏஓ, தாசில் இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் கிட்ட நீங்கள் சைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் சரி, ப்ளஸ் வந்து இந்த சில சர்டிஃபிகேட் நீங்கள் அவங்ககிட்ட இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட்லாம் அவங்ககிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதாவது என்னென்ன யார்கிட்ட வாங்கணுன்றது உங்களுக்கு எதாவது டவுட்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி இ-சேவையில் கேட்டால் உங்களுக்கு எல்லாமே அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படியே நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு இன்ஜினியரிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவன்.